இன்னைக்கு பக்கத்து வீடு கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பனிமூட்டம். எல்லாத்தையும் பார்க்கணும்னா நம்ம ஒரு 4 கண்ணு கடன் வாங்கி தான் வச்சுட்டு வரணும் போல. இன்னைக்கு ஒரு குட்டியான பீகாக் கோலம் தான் போட போறேன். நம்ம போடுவோம்ல, அதையும் வந்து மிரர் இமேஜ்ல போடுற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அதை வச்சு ஒரு குட்டி மயில் வரைஞ்சாச்சு. நம்ம எப்படிதான் 360 டிகிரியில சுத்தி சுத்தி இந்த கோலத்தை போட்டாலும் கடைசியா நம்ம வீட்டாளுங்க வண்டியை கீழே இருக்குவாங்க பாத்தீங்களா, அதோட இந்த கோலத்தோட சொல்லி முடிஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ அந்த மயிலுக்கும் பக்கத்துல ஒரு சின்ன ஃபிளவர் வரைஞ்சிடலாம். இந்த ஃபிளவர் வந்து நம்ம மெஹந்தி டிசைன்ல யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சின்ன சின்னதா போட்டுக்கலாம். இப்ப அதுக்கு மேலேயும் கவர் பண்ற மாதிரி இன்னொரு ஃபிளவர் சுத்தி கவர் பண்ணிடலாம். கடைசியா மயிலோட இறகு வர மாதிரி இந்த கோபுரம் டிசைனை சுத்தியும் போட்டுக்கலாம். இதுக்கு கலர் வந்து நமக்கு எந்த கலர் இருக்கோ அந்த கலர் அடிச்சிட வேண்டியது. இந்த ஓவியத்தை வரைகிறது கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த கடைசியா கலர் கொடுக்கறது இருக்கு பாருங்க, இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையானது. நம்ம 4 கலர் தான் வச்சிருப்போம். அந்த 4 கலர் எங்க போட்டா எப்படி இருக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே பாதி நாள் ஓடி போயிரும். அப்படியே சூஸ் பண்ணி நம்ம ஒரு கலர் கொடுத்தோம்னு வைங்களேன், கடைசியா தோணும் இந்த கலர் இங்க கொடுத்துருக்கலாம் அங்க கொடுத்துருக்கலான்னு. கோலத்தை போட்டு முடிச்சாச்சு. எல்லாருக்கும் ஹாவ் அ நைஸ் டே.